எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம பல்பி டேமரிண்ட் சேனலில் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவை தண்ணி இல்லாத காய்கறி எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூசணி, சொரைக்காய், பீக்கங்காய் மாதிரி வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எலும்பிச்சை பழம் சாறு 150-200 மில்லி, வினிகர் 12 டீஸ்பூன்ஸ் போல் தேவைப்படும். கல் உப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூளை எடுத்து வச்சுருக்கோம். மிளகா பொடி அதுவும் ஒரு 100 கிராம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், வெந்தயப்பொடி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு பொடி ஒரு 50 கிராம் போல். ஸோ முதல்ல தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். அதில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம 1 இன்ச் பீஸாக எல்லாத்தையுமே வெட்டிக்கலாம். என்னென்ன காய்கறி எடுத்துக்கிறோமோ. இட்லி பாத்திரத்தை நம்ம சுட வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. ஸோ இட்லி ஸ்டீமரில் தண்ணி வேகிற வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணி, ஏதாவது வேஷ்டி துணியோ இல்லை மல்மலோ ஏதோ ஒன்று வச்சு அதில் கட் பண்ணி காய்கறியை ஒரே மாதிரி கட் பண்ணணும் சீராக. அதுக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் விடணும். ஸோ காய்கறியை வேக வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டீம் விட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன காய்கறி போட்டுக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டீமரில் வேக வைக்கும் போது நம்ம அப்பப்போ கொஞ்சம் எடுத்து காய்கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஸோ காய்கறி நல்லா சாஃப்ட் ஆகிடணும். அப்படி ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வேக வச்ச காய்கறியை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில், அகண்ட பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதை கொட்டிட்டு அதில் நம்ம இப்போ மஞ்சள் தூளும் உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லா வேக வச்சு ஸ்டீம் பண்ண காய்கறியை இப்போது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 கிராம் போல் மஞ்சள் தூள் போட்டுட்டு 100 கிராம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காய்கறி பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத காய்கறி. காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, அவரை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, எது வேணாலும் நீங்கள் போடலாம். வாழைக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது எதெல்லாம் தண்ணி விடாதோ அந்த மாதிரி காய்கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரே சீராக வெட்டிக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எலும்பிச்சை பழம் சாறு 150-200 மில்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உரமாக வச்சுட்டு எண்ணெய் சுட வைக்க போகிறோம். ஸோ 150-200 மில்லி எலும்பிச்சை பழம் சாறை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 10-15 எலும்பிச்சை பழத்துலேருந்து 150-200 மில்லி எலும்பிச்சை பழ ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். அப்போ தான் விதை மற்ற எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துடலாம். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பக்கம். ஸோ அடுத்ததாக நம்ம பெரிய எண்ணெய் சட்டி ஒன்று எடுத்து மிதமான தீயில் வச்சு சுட வைக்கலாம். அதில் 400-500 மில்லி நல்லெண்ணெயை நம்ம ஊற்றி சுட வைக்க போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் சூடான எண்ணெயில் எதையாவது போட்டிங்கன்னா அந்த மிளகா பொடி அப்படிலாம் போட்டோம்னா அது தீஞ்சிடும். ஸோ நம்ம அந்த பேசிக்காக நுரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு மிளகா பொடி அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓவனாக மற்ற ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம 100 கிராம் மிளகா பொடியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் அந்த மிளகா பொடி உங்களுக்கு தீயாது, ஆனால் நல்லா வெந்துடும். ஸோ அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்து அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 கிராம் போல் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா, அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு, அதை இதில் ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதில் மஞ்சள் பொடி, உப்பு, எலுமிச்சை சாரெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம அது மிதமான தீயிலே வெந்துகிட்டே இருக்கட்டும். ஒன்றும் ஆகாது, மிளகாப்பொடி கருகாது, தீயாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம வெந்தயப்பொடி, ஜீரகப்பொடி,
கடுகு பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி, இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியில் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது 1 kg வெஜிடபிள்ஸ்க்கு ரெசிபி. 1 kg வெஜிடபிள்ஸ்க்கு என்னென்ன போடுறோமோ அது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது. ஸோ 100 கிராம் கல் உப்பும் 100 கிராம் ரெட் சில்லி பவுடரும் 1 kg வெஜிடபிள்ஸ்க்கு தான் போடுறோம். மற்ற எல்லா பொடியும் உங்களுக்கு 10 கிராம் அப்படி வரும். இது கடுகு பொடி மாத்திரம் நம்ம நிறையா போடணும். ஸோ அதை ஒரு 50 கிராம் போல் போடலாம். மற்றபடி எல்லாத்தையும் நம்ம 10 கிராம் போல் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து 400லேருந்து 500 மில்லி வரும். ஸோ இதுதான் கணக்கு. எலுமிச்சைப்பழ சாறு 150லேருந்து 200 மில்லி. ஸோ நான் இப்போ போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே இது வந்து கடுகு பொடி 50 கிராம் அதை ஆட் பண்ணுறோம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அதை வேகிறதுக்கு விட்டுங்க. அப்புறம் அறுத்த பொடி போடலாம். ஸோ இது எல்லா ஊறுகாய் பண்ணுற மாதிரி தான். யூஸ்வலாக நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணுவோம். இது வெந்தய பொடி, இது ஒரு 10 கிராம் போல் போட்டுக்கோங்க. இது ஜீரக பொடி, அது ஒரு 10 கிராம் போல் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், அது ஒரு 10 கிராம் போல் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். அதோட வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வினிகர் வந்து எலுமிச்சைப்பழம் புளிப்பை பொறுத்து இருக்குது. இப்போ எலுமிச்சைப்பழம் சாறு வந்து 150-200 மில்லி நம்மளுக்கு நல்லா புளிப்பாக கிடச்சிருச்சு. ஒரு 10லேருந்து 15 எலுமிச்சைப்பழத்தில். ஸோ இது வந்து நம்ம எசஃபிட்டடாகவும் ஆட் பண்ணிட்டோம். பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி வினிகர் வந்து எப்படி ஒரு 12 டீஸ்பூன் போல் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்கள் எலுமிச்சைப்பழ புளிப்பையும் அது பார்த்துக்கிட்டு போடணும், இல்லாட்டி ரொம்ப புளிப்பாயிட போகுது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் போட்டால் போதுமானது. ஸோ ஏன்னா நம்மளோட எலுமிச்சைப்பழ சாறு வந்து 150-200 கிராம் நல்ல புளிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வினிகர் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் எப்படி உங்களோட எலுமிச்சைப்பழ சாருக்கும் அப்படி போட்டுக்கலாம். இல்லை புளிப்பு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நிறையா போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 12 டீஸ்பூன் இஸ் மேக்ஸிமம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதோட ஊறுகாய் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஊறுகாய் முடிஞ்சோடனே அதை பாட்டில் பண்ணணும். பாட்டில் பண்ணுறது முதலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி. ஏன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ எல்லா வினிகரும் போட்டாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அது வேக விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூடாகவே பாட்டில் பண்ணிடலாம். அது உடன் சர்ஃபேஸ் மேலே வச்சு பண்ணணும். இதை நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இல்லைனா வெயிட் பண்ணி கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஜாரோ செராமிக் ஜாரோ எடுத்து முன்னாடியே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஊறுகாய் சுட சுட போடும்போது உடன் சர்ஃபேஸ் மேலே கிளாஸ் வச்சு தான் போடணும். சாரமான வெஜிடபிள் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுன்னா பண்ணுங்கள். ரொம்ப நன்றி பல்பி டேமரிண்ட் சேனலை பார்த்ததுக்கு.